அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா என்னோட நேம்ல நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்கு. ஸோ நான் யாருக்குமே பார்த்தீங்கன்னா வாலண்டியராக போயிட்டு நான் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கு, கிரிப்டோ கரன்சியில் அமௌண்ட் கொடுங்க, நான் டபுள் பண்ணி தரேன், ட்ரிபிள் பண்ணி தரேன், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எந்த ஒரு இதுவுமே சொல்றது கிடையாது. ஸோ அவங்களா பண்ற மெசேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்றேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வீடியோ காலில் வர சொல்லி பாருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பீப்புள்ஸை நாம் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் எஸ்டர்டே ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன். ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆனால் ஸோ பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 50,700 வரைக்குமே வரும்னு நினைச்சேன். ஆனால் 50,430 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல சொன்னது நடந்தது. 215 மினிட்ஸ் கேண்டில் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பை சைடு போயிருந்தா 450 வரைக்கும் போயிருக்கும். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ 50,700 வரைக்கும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷெல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டி 50 சேம் தான், ஒரு செல்லிங் ப்ரெஷர் நல்ல ஒரு ஹை போயிட்டு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 4th டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு 24,300. ஸோ அதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லைங்க, ஒரு கேப் டவுன்ல விழுந்தது. ஸோ 4 நாளுமே சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் இதெல்லாம் சேர்த்து வச்சு நாளைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி சேம் தான். ஸோ நிஃப்டி மிட் கேப் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ கால் ஆப்ஷன் நிறைய பை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஹையாக பிரேக் பண்ணால் இன்னும் போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். காலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை மூமெண்ட் தான். ஆனால் பெரிய ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் எல்லாம் இல்லை எதுவுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஒரு 581 பாயிண்ட் மைனஸ்ல தான் போயிருக்கு. கிஃப்டி நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா ஸோ கிஃப்டி நிஃப்டி கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா -284 பாயிண்ட் தான் போயிருக்கு. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் சென்செக்ஸ்ல தெரிஞ்சிருக்கு, நிஃப்டி 50ல தெரிஞ்சிருக்கு. பட் பேங்க் நிஃப்டில அவ்வளோ ஒரு செல்லிங் மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி போகுது அப்படின்னு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்கு. கால் ஆப்ஷன்லையும் சரி புட் ஆப்ஷன்லையும் சரி ஸோ ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50ல கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்கு. சென்செக்ஸ் மட்டும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் ஹெவியா பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப புட் ஆப்ஷனை ஹெவியா பை பண்ணியிருக்காங்கன்னா ஸோ கண்டிப்பா அவங்க சென்செக்ஸ் இன்னும் கொஞ்சமும் கீழே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி ஈக்குவலா இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 ஒரு 12,615 ஒரு 100 பாயிண்ட், ஒரு 50 ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளார தான் ஒரு ஹோல் டே மூவ்மெண்ட்டாகவே இருக்குது மிட் கேப் நிஃப்டி. ஸோ இது நாளைக்கு இப்படியே தான் இருக்குமா, இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது செல் சைடா பை சைடா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கண்டிப்பாக ஒரு பை சைடு பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ஃபிளாட் பேட்டர்ன் போட்டு காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த இடம் தான். ஸோ மார்க்கெட் 50,300க்கு மேலே க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பை சைடு மூவ்மெண்ட் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் கேப் டவுன் எடுத்தால் கூட நல்ல சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு 49,700. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட் 5th அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6th லோ 49,875. ஸோ அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் செல்லிங். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை தான். ஸோ பேங்க் நிஃப்டின்னு மட்டும் கிடையாது, ஸோ நிஃப்டி 50 ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6th க்ளோஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் இருக்குமே தவிர ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 50,455, பிவோட் பாயிண்ட் 50,140, சப்போர்ட் 49,850. இன்னைக்கு ஹை 50,440, லோ 49,829, ஓப்பன் 50,051, க்ளோஸ் 51,156. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய்
மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. பையிங் ப்ரெஷரா செல்லிங் ப்ரெஷரான்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது இன்னைக்கு. ஸோ பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. அடுத்தது வந்து நாளைக்கு வந்து எந்த மாதிரி இடத்துல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா, ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி ஆகட்டும் நாஸ்டாக் ஆகட்டும் கொஞ்சம் மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல பேங்க் நிஃப்டியில். ஸோ இன்னும் கண்டினியூஸ் ஆச்சு நிஃப்டி வந்து இன்னும் கொஞ்சம் மைனஸ்லயே போயிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட நாம வந்து செல்லிங் சைடு வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது. ஸோ எதனாலன்னு இப்போதான் சொன்னேன். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனா கூட இந்த லோவை அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 லோ வந்து 49,659 உங்களுக்கு ஒன் டேல காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த இடம் ஸோ ஆகஸ்ட் 6 லோ 49,659. ஸோ அதை பிரேக் பண்றாதான் பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணி ஒரு கேப் டவுன் விழுந்துச்சுன்னா நம்ம வந்து செல்லிங்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதை பிரேக் பண்ணாம ஒரு சின்ன கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா ஸோ அகைன் 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் கேண்டலோ ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஸோ மார்க்கெட் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விழுகிற கேப் டவுன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் கேப் டவுனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா கேப் டவுனுங்கிறது மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை மேலே கொண்டு வர தான் பார்ப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனா இந்த 850 நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஆனால் அந்த இடத்துல வந்து நாம் வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் தூரம் விட்டுருங்க. ஏன்னா மேபி இந்த 49,659 வரைக்கும் வந்துட்டு கூட ஸோ மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மார்க்கெட்டை கீழே வர வரைக்கும் விட்டுட்டு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் போயிட்டு நாம வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதோட டார்கெட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா சொல்லவே தேவையில்ல, நம்ம வந்து இந்த க்ளோஸுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ க்ளோஸ் வந்து 50,156. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 51 போட்டிருக்கேன். ஸோ 50,156 மேலே ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கொடுக்கும். ஸோ இந்த இடத்த வந்ததுக்கு அப்புறம் ஸோ நம்ம வந்து பை பண்ணோம்னா அது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் பிவோட் வந்துட்டு மார்க்கெட்டை தூக்கியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 7 பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் பிவோட் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் தான் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு பிவோட் வந்துட்டு பை எடுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 700 to 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பையிங் சைடு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு புட் ஆப்ஷன் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடம் தான் இந்த 5,455 இல்லைன்னா அதை தாண்டி மேலே போயிட்டு 50,700 போயிடுச்சுன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து போகலாமே தவிர ஸோ அவசரப்பட்டு வந்து நம்ம புட் ஆப்ஷன் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸில் வந்து நேற்று ஃபெடரல் பேங்க் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபெடரல் பேங்க் ஹையர் கட் பண்ணால் மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹையர் கட் பண்ணிட்டு மேலே தான் வந்திருக்கு. ஆனால் ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான் மேலே வந்திருக்கு. சரியான மூவ்மெண்ட் இல்லை எதுலையுமே. ஸ்டேட் பேங்க்லேயும் சரி ஸோ கொட்டாக் பேங்க்லையும் சரி சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸாக போயிடுச்சு மார்க்கெட் இன்னைக்கு. ஸோ நாளைக்கு வந்து 3 பேங்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி கம்ப்ளீட்டாக ஒரு பையிங்கில் தான் இருக்கு. இந்த ஹை அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஹை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 1653.30. ஸோ அதை பிரேக் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து 1670 இல்லைன்னா 1682 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ அடுத்தது இண்டஸ்ஐஎன்டி பேங்க். இண்டஸ்ஐஎன்டி பேங்க்ல ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அட்டகாசமாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை தடவை தான் இந்த சப்போர்ட் எடுக்குன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாடம் மாதிரி தான். ஒரு சப்போர்ட் ஏரியாங்கிறது எத்தனை தடவை வேணால் அது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகலாம். நாமளே நினச்சிக்கிட்டு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடம் 4th டைம் எடுக்குமா அப்படிங்கிற இடத்துல நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் எடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 இப்போ பார்த்தீங்கன்னா 6வது தடவை வந்து எடுத்திருக்கு சப்போர்ட் 625.70. ஸோ அந்த இடத்துல வந்தால் மறுபடியும் வந்து பையிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 632 638 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஏயு பேங்க்ல. ஸோ மூணாவது ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தாங்க. அதனால லோவை கட் பண்ண செல்லிங் வந்து பாசிபிள். 1158.95ங்கிறது ஸோ இன்னைக்கான லோ. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா
1150 1140 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஐசிஐசி பேங்க்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா 3 பேங்க். ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹையாக பிரேக் பண்ணால் 1670 வரைக்குமே போயிடும். ஸோ ஏயு பேங்க் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் நிற்குது. 625 டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா 635 640 வரைக்கும் வந்துடும். ஐசிஐசி வந்து லோவை கட் பண்ணால் அடுத்த டார்கெட் 1150 1140. ஸோ பார்க்கலாம். ஸோ என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு பையில தான் டர்ன் ஆகும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் இந்த ட்ரெண்ட் ஜோன். ஸோ இந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மேலே வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடம் தான் 50,300. ஸோ இதை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 50,800. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து நாளைக்கு கூட ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.